தற்பொழுது வளைகுடாவில் ஏற்பட்டிருக்கின்ற யுத்தம் காரணமாக ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையிலான யுத்தம் காரணமாக இலங்கையிலே எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற வகையிலே மக்கள் கடந்த 2-3 நாட்களாக பாரிய அளவில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்னால் வரிசையிலே நின்று எரிபொருளை கொள்வனவு செய்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே இலங்கையினுடைய எரிபொருள் கையிருப்பை பொறுத்த மட்டிலே இலங்கையிலே டீசல் 35 நாட்களுக்கும், அதே போல் பெட்ரோல் 37 நாட்களுக்கும், அதே போல் 95 ஒக்டோன் பெட்ரோல் 30 நாட்களுக்கும், அதே போல் சூப்பர் டீசல் 72 நாட்களுக்கும் தேவையான கையிருப்பு இருக்கின்றது. எங்களது அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே இந்த கையிருப்பு நிச்சயமாக சரியான முறையிலே பேணப்படுவதோடு தொடர்ச்சியாக எரிபொருள் கப்பல்கள் வருவதற்குரிய ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே வீணாக பீதியடைய வேண்டிய தேவையில்லை. மக்களிடம் நாங்கள் அன்பாக கோரிக்கொள்கின்றோம். பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற ரீதியிலே நிச்சயமாக அவ்வகையான எரிபொருள் தட்டுப்பாடை ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள், சாதகமான சூழல்கள் இல்லை. ஏனென்று சொன்னால் எங்களுடைய நாடு எரிபொருளை இந்தியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளின் இடம்தான் கொள்வனவு செய்கின்றன. அவ்வாறு கொள்வனவு செய்கின்ற பொழுது நிச்சயமாக அதை கொண்டு வருவதற்குரிய இடையூறுகளும் ஏற்பட போவதில்லை. எனவே மக்கள் இது தொடர்பாக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அத்தோடு எரிபொருளை சேமித்து வைக்கின்ற செயற்பாட்டை மக்கள் தவிர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் இதனால் பாரிய அனர்த்தங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் எரிபொருளை சேமித்து வைப்பது, அதாவது கேன்களில், கொள்கலன்களிலே சேமித்து வைப்பது சட்டவிரோதமானது. எனவே தயவு செய்து அவ்வகையான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என்று மக்களை கேட்டுக்கொள்வதோடு, நாங்கள் எரிபொருள் நிலைய உரிமையாளர்களுக்கு ஏற்கனவே அறிவித்தல்களை வழங்கியிருக்கின்றோம். கொள்கலன்களில் எரிபொருள்களை விற்பனை செய்ய வேண்டாம் என்ற வகையிலே, அந்த வகையிலே தயவு செய்து இவ்வகையான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் என்று மக்களை கோரிக்கொள்கின்றோம். பீதி அடைய தேவையில்லை. தேவையான எரிபொருள் எங்களுடைய நாட்டின் கையிருப்பில் இருக்கின்றது. எனவே மக்கள் இதில் தங்களுடைய நேர காலங்களை வீண் விரயம் செய்ய வேண்டாம் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு இப்போ இவ்வாறு இடம்பெற்றிருக்கின்ற இந்த அசாதாரண சூழ்நிலையானது விரைவில் சரியான சுமூக நிலையை அடைய வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் பிரார்த்திக்கின்றோம். அத்தோடு வவுனியாவிலே வர இருக்கின்ற 11ஆம் தேதி கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் பாடசாலைகளையும் அதே போல உயர்கல்வி நிறுவனங்களையும் நேரடியாக விஜயம் செய்து பார்வையிட இருக்கின்றார். அந்த பார்வையிடும் நிகழ்வோடு ஆசிரியர்களை சந்திக்கின்ற நிகழ்வும் இருக்கின்றது. எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே வடக்கு மாகாணத்திலே கல்வி நிலையிலே மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இவருடைய விஜயம் அதற்கு ஒரு உந்து சக்தியாக அமையும் என்று நம்புகின்றோம். அந்த வகையிலே அது மட்டுமல்லாமல் NIBM என்று கூறப்படுகின்ற தொழில் கல்விகளை தொழில் கல்வியை வழங்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தை வவுனியா, அதாவது அதற்குரிய வளாகம் ஒன்றிலே வவுனியா மாவட்டத்திலே தொடங்குவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அது தொடர்பான ஆய்வுகளும் எதிர்வரும் 9ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றன. எங்களை பொறுத்தவரையிலே கல்வித்துறையிலே எங்களுடைய ஆட்சி கால பகுதியிலே வடக்கு மாகாணம் ஒரு மீண்டெழுந்து தன்னுடைய பழைய நிலைமையை அடையக்கூடிய வகையிலான அனைத்து விதமான நடவடிக்கையும் பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற ரீதியில் நிச்சயமாக எடுப்போம். அது மட்டுமில்லாமல் வர இருக்கின்ற ஆசிரியர் போட்டி பரீட்சை, அதாவது ஆசிரியர்களை உள்வாங்குவதற்கான பட்டதாரிகளுக்கான போட்டி பரீட்சைகள் நடைபெற இருக்கின்றன. இதன் ஊடாக கணிசமான ஆசிரியர்களை வடக்கு மாகாணத்துக்கு உள்வாங்கி காணப்படுகின்ற பாரிய ஆசிரியர் பற்றாக்குறையை குறிப்பிட்ட அளவு நிவர்த்தி செய்வதோடு அந்தந்த மாவட்டங்களிலே பட்டதாரிகளை தெரிவு செய்வதற்குரிய புள்ளித்திட்ட அடிப்படையிலான செயற்பாடுகளும் அங்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே இவ்வாறான செயற்பாடுகள் மூலமாக கூடுதலான இடமாற்ற பிரச்சனைகளை தவிர்த்து அந்தந்த மாவட்டங்களிலே அந்த பட்டதாரிகளை நியமிக்கின்ற பட்சத்திலே
இந்த இடமாற்ற பிரச்சனைகளை நாங்கள் குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே எதிர்வரும் காலங்களிலே நிச்சயமாக கல்வி புலத்திலே ஒரு பாரிய மாற்றத்தை நாங்கள் நிச்சயமாக நிகழ்த்துவதோடு ஆசிரியர் பற்றாக்குறை போன்ற விடயங்களிலும் சிறப்பாக கவனத்தை செலுத்தி இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் வடக்கு மாகாணத்திலே கிட்டத்தட்ட 51 பாடசாலைகளிலே கட்டிடங்கள், வகுப்பறை கட்டிடங்கள், மேலும் பல கட்டிடங்கள் குறையான நிலையிலே பல ஆண்டுகளாக பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கின்றது. இது தொடர்பாக கடந்த வாரம் இடம்பெற்ற கல்வி அமைச்சினுடைய ஆலோசனை குழு கூட்டத்திலே நான் இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தேன். வருகின்ற 2027ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே கணிசமான நிதியினை ஒதுக்கி இந்த பாடசாலை கட்டிடங்களை முழுமையாக புனரமைப்பதற்குரிய ஒத்துழைப்பை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்ற வகையிலே கல்வி அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்திருந்தேன். அந்த விடயமும் சாதகமான சூழலில், அதாவது சாதகமாக பரிசீலிக்கப்படும் என்ற வகையிலே கல்வி அமைச்சர் தெரிவித்திருந்தார். எம்மை பொறுத்த வரையிலே வடக்கு மாகாணத்திலே கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர்கள், குறிப்பாக வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்களிலே கல்வி கற்கின்ற ஆசிரியர்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலே கல்வி பிள்ளைகளுக்கு கல்வியை கற்பித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய சேவையை நாங்கள் எப்பொழுதும் கௌரவிக்கின்றோம், தலைவணங்குகின்றோம். அவ்வகையானவர்களுக்கு சரியான வசதி வாய்ப்புகளையும் அவர்களுக்குரிய போக்குவரத்து போன்ற விடயங்களிலும் நாங்கள் அதிகூடிய கவனத்தை செலுத்தி இருக்கின்றோம். விசேடமாக வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்களிலே மாணவர்கள் பாடசாலைக்கு செல்வதற்கு இடர்படுகின்ற போக்குவரத்து தொடர்பான விடயங்களிலே நாங்கள் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக இலங்கை போக்குவரத்து ஆணைக்குழு தலைவர் தலைமையிலே 3 மாவட்டங்களிலும் நாங்கள் கூட்டங்களை நடத்தியிருந்தோம். இதன் போது சிசுசரிய சேவை வடக்கு மாகாணத்திற்கு சரியான முறையில் கிடைக்க வேண்டும் என்ற வகையிலே நாங்கள் அங்கு வேண்டுகோள்களை விடுத்து அதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக வவுனியா மாவட்டத்திலேயே காணப்படுகின்ற போக்குவரத்து இடைஞ்சல் காரணமாக அதற்கான மூலோபாயங்களை நாங்கள் வலயக்கல்வி பணிப்பாளர்களூடாக பெற்றுக்கொண்டு விரைவாக, நான் நினைக்கின்றேன், இந்த மாத இறுதி பகுதிக்குள்ளே இந்த மாணவர்களுக்கான போக்குவரத்து வவுனியா மாவட்டத்திலே சிசுசரிய சேவை, கூடுதலான சேவைகளை நாங்கள் உள்வாங்கி தூர இருக்கின்ற மாணவர்களுக்கு நகர்ப்புறத்தை நோக்கி வருகின்ற போது அவர்கள் இலகுவாக வரக்கூடிய வகையிலே மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த போக்குவரத்து வசதிகளை நீண்ட காலத்துக்கு பின்பு நாங்கள் செய்து கொடுக்க இருக்கின்றோம் என்ற அந்த நல்ல செய்தியை இவ்விடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.